கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நாளை நடைபெறுவதை முன்னிட்டு இன்றும் நாளையும் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மண்டல பூஜை நடைபெறுவதை முன்னிட்டு பக்தர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. பிரியா, கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை என்பது நாளை காலை நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு இன்றைய தினம் 30,000 பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அதே போன்று ஸ்மார்ட் புக்கிங் மூலம் 2,000 பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. நாளை மண்டல பூஜையை ஒட்டி ஆன்லைனில் 35,000 பக்தர்களுக்கும், அதே போன்று ஸ்பாட் புக்கிங் மூலம் 2,000 பக்தர்களுக்கும் அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. இதே போன்று பெரிய பாதை வழியாக வரும் 1,000 பேருக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக பக்தர்கள் மேலும் வருகை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்கின்றன. செல்லும் வழிகளில், அதே போன்று நிலக்கல், பம்பை உள்ளிட்ட பகுதிகளில் அந்த கட்டுப்பாடுகள் உட்பட்டுதான் செல்ல வேண்டிய ஒரு நிலை தற்பொழுது பக்தர்களுக்கு இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி ஐயப்பருக்கு சாத்தப்படும் அந்த திருவாபரண பெட்டி என்பது இன்றைய தினம் திருநாடு சாஸ்தா கோவிலிலிருந்து காலை புறப்பட்டிருக்கிறது. இந்த தங்க அங்கி யாத்திரை என்பது இன்று மாலை சரங்குத்தி பகுதிக்கு வருகிறது. அங்கு திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு அதிகாரிகள் அந்த உற்சாக வரவேற்பு என்பது அளித்து சன்னிதானத்துக்கு அந்த ஊர்வலத்தை அழைத்து செல்லுகின்றனர். அதன் பிறகு இன்று மாலை ஐயப்பருக்கு திரு ஆபரணம் என்பது அணிவிக்கப்பட்டு தீபாராதனை என்பது காண்பிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரவு நடை என்பது சாத்தப்பட்டு மீண்டும் நாளை அதிகாலை என்பது நடை திறக்கப்படுகிறது. நாளை காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் அந்த மண்டல பூஜை என்பது நடைபெற இருக்கிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மண்டல பூஜை திரளான பக்தர்கள் தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். தினம் அந்த திருவாபரண ரதம் என்பது இன்றைய தினம் சரங்குத்தி பகுதிக்கு வரும் நிலையில் மதியம் பம்பைக்கு எடுத்து வரப்படுகிறது. மதியம் பம்பைக்கு வரும் பொழுது அங்கிருந்து பம்பையிலிருந்து பக்தர்கள் இன்றைய தினம் சன்னிதானத்துக்கு செல்ல அனுமதி சற்று நேரம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் பம்பையிலிருந்து திருவாபரணம் என்பது சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லும் நிலையில் சற்று நேரம் பம்பையில் பக்தர்கள் நிறுத்தப்படுவார்கள். அதன் பிறகு சன்னிதானம் அடைந்த பிறகு பக்தர்களுக்கு மீண்டும் அனுமதி என்பது வழங்க இருப்பதாகவும் தேவசம் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மண்டல கால பூஜை என்பது நாளை நடைபெற இருக்கும் நிலையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிரியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.